இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. இது ஒரு இருண்ட, பரபரப்பான வரலாற்று பதிவு. ஒரு உலகமே பசியால துடிச்சு போன ஒரு நாள். ஒரே ஒரு தத்துவ வார்த்தை அது எப்படி ஒட்டுமொத்த உலகத்தோட அழிவுக்கே காரணமா மாறுச்சுன்னு இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அழிக்கும் கடவுளான அந்த ஈசனே பசியொரு மாயேன்னு சொன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு கைலாசத்துல நாள் ரொம்பவே அமைதியா தான் தொடங்குச்சு. தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள்னு எல்லாரும் எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா ஈசனை சுத்தி உட்கார்ந்திருக்காங்க. ஆனா அடுத்த சில மணி நேரங்கள்ல ஒட்டுமொத்த உலகமும் பசியால சாகப் போகுது, ஒரு மாபெரும் பேரழிவு காத்துக்கிட்டு இருக்குங்கிறது அவங்க யாருக்கும் அப்போ தெரியாது. பகுதி 1. எல்லாமே மாயை. எவ்ரிதிங் இஸ் இல்யூஷன். சரி, அந்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். தியானத்திலிருந்து கண் திறந்த சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாய, உணவும் மாயதான். கேட்கறதுக்கே எவ்வளோ பெரிய முரண்பாடா இருக்கு பாருங்க. அங்க இருந்த எல்லாரும் இதை கேட்டு அமைதியா தலை குனிஞ்சிட்டாங்க. ஆனா பக்கத்திலே உட்கார்ந்திருந்த பார்வதி தேவி மட்டும் ரொம்ப அமைதியா, ஆனா உலகத்தையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. சுவாமி, உணவு மாயேனா அப்போ பசியும் மாயையா? பதிலடியே இல்லாத இந்த கேள்விதான் அடுத்து வரப்போற ஒரு பிரம்மாண்டமான பேரழிவுக்கு முதல் புள்ளி. பகுதி 2. உணவற்ற உலகம். A world without food. பார்வதி தேவி அமைதியா கண்களை மூடின அடுத்த செகண்ட் பூமியோட தலையெழுத்தே முற்றிலுமா மாற ஆரம்பிச்சது. இது நிஜமாவே ஒரு திகிழ்கதையை விட ரொம்பவே கொடூரமானது. ஒரு டைம் பாம் மாதிரி நேரம் ஓட ஆரம்பிக்குது. முதல் நாள் வயல்கள்ல இருந்த பயிர்கள் எல்லாம் அப்படியே காஞ்சு போச்சு. மரங்கள்ல பழங்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு. 2ஆம் நாள் வீடுகள்ல இருந்த அரிசி பானைகள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. பசியால குழந்தைங்க அலற ஆரம்பிச்சாங்க. 3ஆம் நாள் காட்டுல உணவில்லாம மிருகங்கள் எல்லாம் ஊருக்குள்ள புகுந்துடுச்சு. 4ஆம் நாள் தேவர்களுக்கு யாகம் செய்யக்கூட ஒரு பருக்கை அன்னம் கிடைக்கல. உலகம் எவ்வளவு வேகமா பசியோடு பிடிக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னு பாருங்க. தன் குழந்தைக்கு கொடுக்க ஒரு வாய் சாப்பாடு கூட இல்லாம தவிச்சு போய் வெறும் கண்ணீரை மட்டுமே தொடச்சிட்டு இருக்கிற ஒரு தாய். பசி எவ்ளோ கொடூரமானதுன்னு அந்த தாய்க்கு மட்டும்தாங்க முழுசா தெரியும். அவங்களோட அந்த வலியும் இயலாமையும் ஒட்டுமொத்த உலகத்தோட மிகப்பெரிய துயரமா மாறுச்சு. பசியால அழுதுகிட்டே வேற வழி இல்லாம தாயோட மடியில தூங்கி போன ஒரு சிறுவன். எந்த தப்புமே பண்ணாத அப்பாவி மக்களும் குழந்தைகளும் எப்படி கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாத இந்த பசின்ற அரக்கன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைச்சு பாருங்க. மக்களோட முகத்துல இருந்த அந்த சின்ன நம்பிக்கையும் மொத்தமா அழிஞ்சு போச்சு. சாப்பாடு இல்லாம மயங்கி போய் கோவில் வாசல்லையே சுருண்டு விழுந்த ஒரு முதியவர். நிலைமை சுத்தமா கைமீறி போயிடுச்சு. இத மேல இருந்து பார்த்த தேவர்கள் பதறி போய் நேரா கைலாசத்துக்கே பறந்து போறாங்க. ஈசனோட காலடியில விழுந்து, சுவாமி, பூலோகம் அழியுது, மக்கள் பசியால செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கதறாங்க. பகுதி 3. சிவனின் கண் கவர்ந்த உண்மைகள். ஷிவாஸ் அவேக்கனிங் டு ட்ரூத். தேவர்களோட இந்த கதறல கேட்ட பிறகுதான் சிவபெருமான் முறையா தன்னோட ஞான பார்வையால பூமிய பாக்குறாரு. தான் சாதாரணமா சொன்ன ஒரு தத்துவம் பூமியில எவ்ளோ பெரிய கொடூரத்தை உருவாக்கியிருக்குன்னு அவர் நேர்ல பாக்குறாரு. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் உணவு என்பது மாயேங்கிற தத்துவம், இன்னொரு பக்கம் உணவு என்பது உயிர், அதுவே கருணைங்கிற உண்மை. ஞானம் உலகத்தை மாத்தலாம், ஆனா அன்பும் உணவும் மட்டும்தாங்க இந்த உலகத்தை உயிரோடவே வச்சிருக்கோங்கிறத அந்த நிமிஷம் சிவபெருமான் ரொம்ப ஆழமா உணர்றாரு. பகுதி 4. காசியின் பொன்னொளி. தி கோல்டன் லைட் ஆஃப் காசி. இப்படி ஒரு இருண்ட உலகத்துல மரணத்தோட பிடியில இருந்த பூமியில காசி நகரத்துல திடீர்னு ஒரு பொன்னிற ஒளி தோன்றுது. முதல்ல ஒரு சின்ன அகல் விளக்கு மாதிரி ஆரம்பிச்ச அந்த ஒளி அடுத்த சில நொடிகள்லே ஒட்டுமொத்த நகரத்தையே ஜொலிக்க வைக்குது. மக்களோட கண்ணுல மரண பயம், ஆனா அதே சமயம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த ஒளிக்குள்ள இருந்து வெளியே வந்தவங்க தான் அன்னபூரணி. முகத்துல அளவற்ற கருணை, தாய்மையின் அமைதி, பொன்னாலான ஆடை. ஒரு கையில தங்க பாத்திரம், இன்னொரு கையில சாப்பாடு போடுற கரண்டி. உலகத்தை அழிக்க ஆயுதங்களோட வராம ஒட்டுமொத்த மனித குலத்தையும் காப்பாத்த வந்த ஒரு மாபெரும் தாயா அவங்க அங்க வந்து நின்னாங்க. காசியோட நடுவுல ஒரு மாபெரும் அன்னதான மண்டபத்தையே அவங்க உருவாக்குனாங்க. பசியோட தவிச்சு வந்த ஒவ்வொருத்தரையும் வா மகனே, வா மகளேன்னு தன் சொந்த பிள்ளைங்களா ஏத்துக்கிட்டாங்க. தன் கையாலேயே உணவை பரிமாறினாங்க. அப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? பசி எங்க இருக்கோ அங்க நான் இருப்பேன். அந்த சுட சுட சாப்பாட்டோட வாசனையே செத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்துச்சு. அவங்க முகத்துல மறுபடியும் சிரிப்பு வந்துச்சு. இறுதி பகுதி. ஈசன் ஏந்திய பிச்சை பாத்திரம். God becomes a beggar. காசியில நடந்த இந்த செய்தி கைலாசத்துக்கு போனப்போ சிவபெருமானோட மனசுல இருந்த அகங்காரம் மொத்தமா சுக்குநூறா உடைஞ்சு போச்சு.
ஆச்சரியம் என்னன்னா, உலகத்தையே படைச்ச அந்த பரம்பொருள் தன் கையில ஒரு காலி பாத்திரத்தை ஏந்திக்கிட்டு ஒரு சாதாரண பிச்சைக்காரன் வடிவத்தை எடுக்கிறாரு. பசியோட வலியையும் சாப்பாட்டோட மகத்துவத்தையும் முழுசா உணர்ந்த அவர் உணவு கேட்கறதுக்காக மெதுவா காசிக்குள்ள நுழையறாரு. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த அன்னபூரணி அம்மனுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் வடிவத்துல சிவன் வந்து நிக்கிறார். அம்மனோட முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்ல, ஒரு தாயோட அன்பு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அவங்க கேட்டது ஒரே ஒரு கேள்வி மொத்த பிரபஞ்சத்தையும் அமைதியாக்குச்சு. சுவாமி, இப்பவாவது உணவின் அர்த்தம் புரிந்ததா? சிவபெருமான் எந்த பதிலும் சொல்லல, அமைதியா தன் தவற்ற உணர்ந்து தலை குனிஞ்சாரு. அன்னபூரணி அம்மன் தன் கையால அன்னத்தை எடுத்து சிவபெருமானோட பிச்சை பாத்திரத்துல போடுறாங்க. இந்த ஒரு காட்சி நடந்த மறுகணமே வானத்திலிருந்து தேவர்கள் பூக்களை பொழிய ஆரம்பிச்சாங்க. கைலாச மணி தானா அடிக்குது. உலகத்துல காஞ்சு போன வயல்கள் எல்லாம் மறுபடியும் பச்சை பசேல்னு மாறுது. எல்லா வீடுகள்லயும் அடுப்பு எரிய ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே மறுபடியும் உயிர் பெற்றெழுந்தது. நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இது உங்களை ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கும். இந்த உலகத்தையே படைச்ச கடவுள் ஒருவேளை சாப்பாட்டோட அருமையை புரிஞ்சுக்க பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வந்துருச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சுத்தி பசியோட இருக்கிற மனிதர்களை நாம எப்படி பார்க்கணும்? பசிச்சவனுக்கு சாப்பாடு போடுறது கடவுளுக்கே சாப்பாடு போடுறதுக்கு சமம்ங்கிற அந்த வரலாற்று உண்மைய நாம இனியாவது உணர்வோமா? கொஞ்சம்